lovelies எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஷேட் வித் பவி. நான் உங்கள் பவித்ரா. இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஏர் கேர் வீடியோ தான். DIY ஏர் பேக் அட் ஹோம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏர் பேக் உங்கள் ஏர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஏர் ரீக்ரோத்தாக ப்ரொமோட் பண்ணுது. இந்த ஏர் பேக் செய்ய நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற பொருள் ஆலோவேரா. ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா லீஃபை எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன். இந்த செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். துளசியோட இலைகளை மட்டும் பறித்து அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கையளவு துளசி எடுத்திருக்கேன். அடுத்தது தேங்காய். உங்கள் ஏர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெந்தயம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து முந்தின நாள் நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக கருவேப்பிலை. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆலோவேராவில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. தென் நிறைய ஃபேட்டி ஆசிட் அண்ட் அமினோ ஆசிட் இருக்குது. இதில் விட்டமின் A, B12, C அண்ட் E இருக்குது. இது நம்ம ஏரோட ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இச்சி ஸ்கேல்ப் அண்டு danruff சரி பண்ணுது. UV டேமேஜில் இருந்து ஏரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனி ஆக்குது. அடுத்தது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இது ஏர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுது. ஏர் எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஹேரை நல்லா திக்கன் பண்ணி ஹேர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது. dandruff-ஐ க்யூர் பண்ணுது. ஃப்ரிஸினஸ், ட்ரைனஸ் அண்ட் ஏர் பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. துளசி. இதுவும் ஏர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸ்கேல்பில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதையும் சரி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது. வெந்தயம். வெந்தயம் நம்ம ஹேருக்கு ஸ்மூத்னஸை ப்ரொவைட் பண்ணுது. வெந்தயத்தில் அயன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இது நம்ம ஹேர் ரீக்ரோத்தாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் ஆர் ஸ்கேல்ப் ஆக்னி இருந்தால் அதையும் க்யூர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய். தேங்காயில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இது உங்கள் ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இதில் இருக்கிற லியூரிக் ஆசிட் உங்கள் ஹேர்க்குள்ளே ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி ஹேர் கியூட்டிக்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. கோகோனட்டில் விட்டமின் C, E, B1, B3, B5 அண்ட் B6 இருக்குது. இது உங்கள் ஹேரை ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபாலை ஸ்லோ டவுன் பண்ணுது. dandruff-ஐ க்யூர் பண்ணுது. கருவேப்பிலை. கருவேப்பிலையை பற்றி சொல்லவே வேணாம். அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இதில் நிறைய பீட்டா கெரட்டின் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இது ஏர் லாஸை ப்ரிவெண்ட் தென் ஏரை திக்கன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஏர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் பேக்கை என்னோட ஸ்கேல்ப் அண்ட் ஏர் லென்த்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஏர் வாஷ் ஹேர் பேக்கை இப்படி தான் இருக்குது. நல்ல சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்குது. இந்த ஏர் பேக்கை வாரத்தில் 2 முறை ஆர் 3 முறை யூஸ் பண்ணுங்க. கோல்டு அண்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 முறை இந்த ஏர் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.